வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நம்ம டைரக்டர் சங்கர் இருக்காரு. அவரை உண்மையிலேயே பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குதுப்பா. சோசியல் மீடியாவை திறந்தாவே இந்தியன் 2 படத்தை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பேன் இந்தியாவே சேர்ந்து ஒரு படத்தை செய்யுது அப்படின்னா அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அந்த படம்? இந்த படத்தையே செய்யற அளவுக்கு நம்பர் 1ல என்ன படம் இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? அதான் தி கிரேட் ஆதிபுருஷ். அதான பாரு. அவன் எல்லாரும் ஓடுனாங்க தானே. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. சரி, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோஷியல் மீடியால இந்தியன் 2 எப்படி எல்லாம் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. டைரக்டர் சங்கர் படத்தோட ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டு ஏற்கனவே மனவலியில மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. இதுல எவனோ ஒருத்தன் என் பொண்ணு அதித்தி சங்கர் பாடின பாட்டை சன் டிவில இருந்தே தூக்க சொல்லிட்டோம். ஆனாலும் எங்க இருந்தோ புடிச்சு வீடியோவை எடுத்து போட்டு அது அதித்தி சங்கர் இல்ல, அதிர்ச்சியில் சங்கர் அப்படின்னு எங்களை பத்தி வீடியோ போட்டு இருக்கான் அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்காரு. ஆனா எவன் தெரியல அந்த வீடியோவை போட்டது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சங்கர் சார், அவன் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி எந்த வாயால அதித்தி சங்கர்ன்றது அதிர்ச்சியில் சங்கர்னு வச்சானோ அதே வாயால அதிர்ச்சியில் சங்கர் பார்ட் 2 வீடியோ போட வைக்கிறேன். போதுமா சார்? அதித்தி கை வச்ச முதல் டெட் பாடி நீதான்டா. சரி, ஏன் இந்தியன் 2 மேல அவ்வளவு வன்மத்தை அள்ளி கொட்டுறாங்க நம்ம மக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே படம் பார்த்திருப்பீங்க. சோ கதை சொன்னா ஒண்ணும் தப்பு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லு, ஒருவேளை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தை தள்ளி விட்டுருங்க. இவ்வளவு ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறமும் நீங்க பார்க்கணும்ன்ற தைரியம் இருந்துச்சுன்னா மட்டும். என்னடா ரொம்ப பயப்படுறீங்க? பிக்கெஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிவ்யூலயே சொல்லிருப்போம். எந்நேரமும் வர்மம்னு சொல்லி கொன்னுகிட்டே இருக்காரு. அதுல அட்லீஸ்ட் ஒரே ஒரு கொலையை கம்மி பண்ணியிருந்தாவது கொஞ்சமாவது பரவாயில்லன்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எஸ்டிஆர் மாதிரி விரல் வித்தை காமிச்சிட்டே இருக்காரு. எவ்வளவு நேரம் தான் நம்ம மக்களும் அந்த விரலையே பார்த்துட்டு இருப்பாங்க? What does it mean? That means finger inside a body shaking. ரெண்டாவது பிரச்சனை, சரி கொல்றதுதான் கொல்றாரு, புது விதமா ஏதாவது கொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தரையும் கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் வயகராவை சாப்பிட்ட வயசான பெருசுங்க மாதிரி ரூம்ல இருந்து குதிரை மாதிரி வெளில ஓடிக்கினே இருக்குதுங்க. குதிரை கொல்லுவீங்க. சரி, அது புது முயற்சி ஏதோ பண்றாங்க அப்படின்றது ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் வருது, செகண்ட் ஹாஃப்லயும் வருது, ப்ரீ கிளைமேக்ஸ்லயும் வருது. ஒட்டு மொத்தத்துல இந்த படத்துக்கு ஏன் இந்தியன்னு பேர் வச்சாங்க? குதிரை குத்துன்னு வச்சிருக்க வேண்டியதானே இப்படின்றது மக்களோட கேள்வி. எல்லா ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. குதிரை ஏதாவது இந்தியன் 2 பார்த்தாங்களா? தியேட்டர்ல பார்த்த ஆடியன்ஸோட நிலைமை என்னன்னு சொல்லி கொஞ்சம் நீங்களே பாருங்க. மூன்றாவது படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே லஞ்சத்தை பத்தி சொல்லி முடிச்சிட்டாரு, பையனையே கொன்னுட்டாரு. அப்பேற்பட்ட இந்தியன் தாத்தா இந்தியன் 2ல என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம தப்பா இல்ல இந்தியன் தாத்தாவோட தப்பான்னு தெரியல. தப்பு அவர் மேல இல்ல, உண்மையிலேயே தப்பு அவர் மேல இல்ல. ஏன்னா செகண்ட் பார்ட்லயுமே வந்து லஞ்சம் வாங்குறவன கொன்னுகிட்டே தான் இருக்காரு. சோ அதே ஸ்டோரியை தான் ரிப்பீட் பண்றாரு. சரி ஓகே, இந்த காலத்துல புது கதைலாம் எடுக்கிறது பெரிய விஷயம். ஸ்கிரீன் பிளேல சரக்கு இருந்துச்சுன்னா மக்கள் பாக்குறதுக்கு எல்லாம் தயாரா தான் இருக்கிறாங்க அப்படின்றத கூட புரிஞ்சு அதே கதையை எடுத்துக்கலாம். ஆனா இங்கேயும் அதே ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, அதை பார்த்த மக்களோட ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்க. அவரே குத்திக்கிட்டாரு. Indian 3. சரி, நம்ம ஊர்ல தான் புரியல போல இருக்கு அப்படின்னு பார்த்தா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி எல்லா தென் மாவட்டங்களிலும் இந்தியன் 2வை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கேலண்டர் சாங் மட்டும் பார்க்கலாம். நாலாவது நம்ம சித்தார்த் அவர்கள். ஏன்னா அங்க ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்தியன் 1 வர்றப்ப இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 வர்றப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்ட சங்கர் அவர்கள், அதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேமா, நீங்களே படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு. அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புறேன், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். பக்கத்துல உட்கார்ந்திருக்க நம்ம கமல் சாரே, நான் படத்தை நடித்து முடித்து விட்டேன், பார்த்தும் விட்டேன் இப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே காட்டி கூடாதுன்னு சொல்லி குல்லாவை போட்டு எமோஷன் மூலியமா கண்ணுல தெரிஞ்சிருமோன்னு சொல்லி கண்ணாடியும் போட்டு உட்கார்ந்திருக்காரு அமைதியா. கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கடவுள் தெரியும்? ஆனா நம்ம சித்தார்த் அவர்கள் பாட்டாவே படிச்சிடறேன் அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறாரு. அதை நீங்களே கேளுங்க. எதுவும் மாறலையே, கம் பேக் இந்தியன், எவனோ திருந்தலையே, கம் பேக் இந்தியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம சித்தார்த் இங்கே இப்படி ஒரு பாட்டை பாடினாரு ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதையை இதுலயே சொல்லிட்டாரு, ஒண்ணும் மாறல, அப்படியே தான் இருக்குது எல்லாமே, அதனால நாங்களும் அதே தான் செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. பட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு.
பார்த்தா அடிக்கிற போல தோணும். பாரு ஓவரா அடிக்காரோ. அத பார்த்து நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா? ராஜா, தம்பி, கண்ணா, இந்த படத்துக்கே நீ இவ்வளவு சீன் போடுறியே, ஒருவேளை படம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீ என்னென்ன பேச்சு பேசுவ அப்படின்னு சோசியல் மீடியால வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அவற்றுள் ஒரு சில உங்கள் பார்வைக்காக. எதுவோ நாரலையே ஐயா, பின்னாடி இங்க. எவனோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே இது பண்றான். ஃபிஃப்த் ரீசன், இந்தியன் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு சீன்லயும் மிரட்டி இருப்பாரு. அதுலயும் அந்த லாலா பிஜிஎம் இருக்கே, அதை கொஞ்சம் கேளுங்க. இதெல்லாம் பயங்கரம். இதெல்லாம் கேக்குறப்ப இப்பவும் கூஸ் பம்ஸ் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் குடுக்கலையேன்றதே ஒரு காண்டு. அதுக்கு மேல தாத்தா வராருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டாங்க. அதுலயே நம்ம மக்கள் சம காண்டாயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியன் தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன், அந்த மனுஷனுக்கு லாலா பிஜிஎம் போடலனா கூட பரவாயில்ல, ஆனா மூஞ்சு புக்ல வராரு, 7:30 மணிக்கு வராருன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டானுங்க பாருங்க. அனிருத் எல்லாத்துக்கும் காரணம். அப்பவே அவர் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. போய் பைத்தியம் பிடிச்சு கத்திய தூக்கி அலையறான். அப்படின்றதும் ஒரு இதுவா இருக்கு. சிக்ஸ்த் ரீசன், படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம். நம்ம வேற கணக்குல வீக்கா, அதனால ரிவ்யூல இப்படி சொல்லிட்டோம். படத்தோட ஓவரால் டியூரேஷன் 178 நிமிஷம், அதாவது 3 மணி நேரம் 18 நிமிஷம். அத நம்ம பசங்க கரெக்டா கண்டுபிடிச்சு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி ஃபார் த பிளெண்டர் மிஸ்டேக். உங்க வீட்டு பிள்ளையால எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கீங்க. சோ இந்த 178 நிமிஷத்துல ஒரு பக்கம் தாத்தா லஞ்சம் வாங்கினவங்க எல்லாரையுமே பேசியே கொண்டுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இந்த சித்தார்த்தன்கோ லஞ்சம் வாங்கினவங்க எல்லாரையுமே வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா 5 நிமிஷத்துல சொல்ல வேண்டியதை கிட்டத்தட்ட 30-40 நிமிஷம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ தாத்தா ஒரு 20 மினிட்ஸ், இவங்க ஒரு 20 மினிட்ஸ், டோட்டலி 40 மினிட்ஸ். ஒரே விஷயத்தை இழுன்னு இழுத்து ஒரு வழியா தாத்தா லஞ்சம் வாங்குறவங்க எல்லாரையும் கொல்றாரு. ஆனா அவங்களை கொண்டுட்டு இருக்கிற கேப்ல படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் செத்துட்டு இருக்காங்க. என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. எய்த் ரீசன், படத்துல ரகுல் பிரீத் சிங் எதுக்குன்னு தெரியல, அவங்கள அன்வான்டடா உள்ள சொருவி வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கதையை வச்சு அதுல ஒரு பிளாஷ்பேக்கையும் வச்சு அவங்க பிரதர் ஒரு போலி டாக்டர் அப்படின்றத சிம்பிளா சொல்லாம நாங்க எது சொன்னாலும் எடுத்து தெளிவாதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் அதை ஓட்டுறாங்க. அது மக்களை இன்னும் காண்டேத்தி விட்டுருச்சு. இதெல்லாம் டியூஷன் வரலன்னு யார் அழுதா? வை பிகாஸ் நம்ம இந்தியன் தாத்தா சொல்லுவார், உங்க வீட்டுல யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா நீங்களே போட்டு கொடுங்க, அப்படி இல்லைன்னா அவங்க லஞ்சம் வாங்கினாங்க தெரியுமா, அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இதுவே அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னங்கய்யா பெருசா ஏதாவது திருத்த போறீங்க அப்படின்னு பார்த்தா இவ்வளவு சப்புன்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி படத்திலேயே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது புரட்சி பண்ணுவாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏமாந்தீங்களா, ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணாங்க. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். பார்க்காதவங்க அத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெகனோட மாமா ஸ்டோரி, பிரியா பவானி சங்கரோட அம்மா ஸ்டோரி, ரகுல் பிரீத் சிங்கோட அண்ணன் ஸ்டோரி, ஃபைனலி சித்தார்த்தோட அப்பா ஸ்டோரி, இப்படின்னு ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ணா மக்களோட ஸ்டோரி என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கணும்ல. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுச்சுன்னா ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால மக்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. அதனால மக்கள் என்ன பண்றாங்க, யாரையாவது புடிச்சு கலாய்க்கணும்ல, அதனால அப்பேற்பட்ட இந்தியன் தாத்தாவையே புடிச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல யாராவது பெரிய வந்து வர. நைன்த் ரீசன், படத்தோட இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ். பொதுவாவே ஒரு மாஸ் ஹீரோஸோட மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்வல்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கணும், இல்ல ஏதாவது மாஸ் பிஜிஎமோட முடியற மாதிரி இருக்கணும். இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்லயும் மாசான பிஜிஎம் வந்துச்சு, ஆனா பிஜிஎம் மட்டும் போதுமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் நடந்திருக்கணும்ல அங்க, அப்பதான் மாஸ் காமிச்சு முடிக்கிறப்போ பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கும். ஆனா இன்டர்வலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஒருத்தர் குதிரை ஓட்டிட்டு ஓடி வராரு, பிரிட்ஜ்ல இருந்து கீழே வந்து செத்து போயிடுறாரு. இத பார்த்த நம்ம இந்தியன் தாத்தா, நான் எப்படி கொன்ன பாத்தியா, இதுதான் சேனாபதியின் குதிரை குத்து வரணும் அப்படின்னு மாசா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். இத பார்த்த மக்கள் இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் கிளைமேக்ஸும் படத்தை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிட்டு பார்ட் 3க்கு இங்க இருந்து ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இங்க மறுபடியும் இந்தியன் தாத்தா தப்பிச்சு போயிடுறாரு, see you soon அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ போடுவாங்கன்னு பார்த்தா நம்ம டி நகர டாப் வியூல வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் எங்கயா அப்படின்னு கேட்டா அதை நீ பார்ட் 3ல திரும்பவும் காசு கொடுத்து தியேட்டர்ல வந்து கதறினாதான் தெரியும் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. மறுபடியும் ஆனா என்ன, அது கொஞ்சம் பீரியாடிக் மூவி மாதிரி இருக்கு. சோ ஒரு பிளாஷ்பேக் போகுது, ட்ரெய்லர் மாதிரி காமிச்சப்போ நல்லா இருக்க மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அதுல வருத்தம் என்ன தெரியுமா, அதுல அந்த பிளாஷ்பேக் மட்டுமே கதையா இருந்தா பரவாயில்ல, இந்த படத்தோட கிளைமேக்ஸ கொஞ்சம் எடுத்துன்னு போய் அங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயத்தை காமிச்சு முடிச்சிருக்காங்க. அதனாலேயே பாதி மக்கள் எங்களுக்கு இந்தியன் 3 எல்லாம் வேணாம், வேணா இன்னொருக்கு அதித்தி பாடட்டும் அதை போய் கேட்டுரும் அப்படின்னு வீதியிலேயே குதிரை மாதிரி குதிச்சுக்கிட்டு வெளியே வராங்க. ஐயோ கடவுளே. அடிக்கிறது
லாஸ்ட் அண்ட் ஃபைனலி 10th ரீசன், இதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல சொன்னோம் தெரியுமா, அதேதான் நம்ம அதித்தி சங்கர் அவர்கள். என்னப்பா சொல்ற, அவங்களுக்கு இந்த படத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? ஏதாவது கேமியோ ரோல் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு ஏதோ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுச்சு, அதுக்குள்ள நுழைக்கிறாங்க இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எதுவும் நடிக்கலாம் இல்ல. ஆனா மக்களோட சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே இந்த படத்தை சங்கர் தான் டைரக்ட் பண்ணாரா, அதித்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே, சும்மா கலாய்க்க சொல்றாங்க. பட் லாஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுஜாதா அப்படின்றவரோட மறைவு. ஃபர்ஸ்ட் ஒன்னு தெளிவா சொல்லிக்கிறேன், சுஜாதான்னு உடனே பொண்ணு நினைச்சிட போறீங்க, அவரு ஒரு ஆண். இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கரோட நிறைய படத்துக்கு டயலாக்ஸ் எழுதியிருக்காரு, ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு, கதையை கூட எழுதியிருக்காரு. அதுல ஒரு சில முக்கியமான படம்னா இந்தியன் பார்ட் 1, முதல்வன், சிவாஜி, அந்நியன். இது மட்டும் இல்லாம 1970sல இருந்து தன்னோட மறைவுக்கு முன்னாடி, அதாவது 2008க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. லாஸ்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான் எந்திரன். எந்திரனுக்கு அடுத்தபடி நண்பன் அப்படின்ற படம் பண்ணாரு, அது நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் சங்கர் டைரக்ட் பண்ண எந்த படமும் பெருசா போகல. ஐ ஆகட்டும், 2.0 ஆகட்டும், அண்ட் கடைசியா ரிலீஸ் ஆன இந்தியன் 2. சோ இந்த டாப் 10 ரீசனும் தான் இந்த படத்தை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்ன அடிச்சு அவன் கையால் உடைஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான், கடைசியா நீங்க வந்து என்ன அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. பட் ஒண்ணு கவனிச்சீங்களா, யார் பெத்த புள்ளையோன்னு சொல்லி இந்த லைக்கா ஃபிளாப் ஆகிற படமா பார்த்து சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவும் கொஞ்சம் நெஞ்ச பட்ஜெட்லாம் கிடையாது, பெரிய பெரிய பட்ஜெட். பொன்னியின் செல்வன் பார்ட் 1, பார்ட் 2, சந்திரமுகி பார்ட் 2, 2.0, இப்போ இந்தியன் 2. இவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. பெரிய ஆளுங்க அப்படின்றதுனால கொடுத்தாங்க. விஷயம் என்ன தெரியுமா, இவங்களோட அடுத்த 2 முக்கியமான படம் என்ன தெரியுமா, விடாமுயற்சியும் வேட்டையும். அதான் ரொம்ப பயமா இருக்குது. கலெக்ஷன் வைஸ் எல்லாமே வந்துருது, போட்ட காசுக்கும் மேல. சோ அவங்க கஜானாலாம் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சென்னையில இருக்க ஒரு சில தியேட்டர் மாதிரி பாப்கார்ன் அண்ட் பார்க்கிங்க வச்சு போட்ட முதல்ல எடுக்கிற ஒரு சில தியேட்டர் கூட பரவாயில்ல, எப்படியோ பொழைச்சுப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் பாப்கார்ன் 50 ரூபாய்க்கும் பார்க்கிங் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கும் மட்டுமே கொடுத்துட்டு ஒரு சில தியேட்டர் எல்லாம் நினைச்சு பாத்தீங்களா? இல்ல இருக்கு அந்த மாதிரி தியேட்டர் இருக்கு. ஓஹோ, சரி, இப்ப வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஒரு மல்டிப்ளெக்ஸ் இதுதான் அப்படி பார்ட் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே இந்தியன் 2 மேல இருக்கிற காண்டு மட்டும் தானா, இல்ல வேற யார் மேலயாவது இருக்க காண்டையும் சேர்த்து வச்சு இங்க காட்டுறாங்களான்னு தெரியல. சரி, நம்மளோட லாஸ்ட் பிஃபோர் வீடியோக்கு 2 மில்லியன் வியூஸ் கொடுத்த எல்லாருக்கும், இந்த கண்டென்ட் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமா இருந்த அதித்தி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். அது 2 மில்லியனாலதான் இந்த வீடியோ. ஆமா அதான் அது பயங்கரமா ஏறிடுச்சு. அதான் பயங்கரமா அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கதான் பார்த்தா நார்த் சைடும். ஆமா, எல்லா இடத்துலயும் அந்த அளவுக்கு அடி விழுது. இது ரொம்ப ரொம்ப மோசம். எனக்கு தெரிஞ்சு சங்கர் அவரோட டைரக்ஷன் நல்லாதான் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த படத்துல ஏன் அப்படி பண்ணாருதான் தெரியவே இல்லை. ஏன் அவங்க ஒரு தடவை போட்டு பார்க்க மாட்டாங்களா? இல்ல, அதான் சொல்றேன், இந்த படம் ஆரம்பிக்க முன்னாடியே நிறைய பிரச்சனை. இது கமலுக்கும் லைக்கா சங்கர் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, இதுக்கு அவ்வளவுதான், இது கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஏதோ இதுல கூட ஏதோ ஆக்சிடென்ட்லாம் ஆகி நிறைய பேர் இறந்துலாம் போனாங்க. அந்த கிரெயின் விழுந்து ஏதோ ஆள்லாம் விழுந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரோனா வந்துச்சு. அப்படியே இந்த படம் பின்னாடி போயிட்டே இருந்துச்சு. அது அப்படியே இப்படி வந்துருச்சு. தடங்கள் அப்பவே காமிச்சிருக்காரு கடவுள், வேண்டாம் வெளில விட்டுறாதீங்க அப்படின்னு. அதையும் தாண்டி எடுத்து இப்ப தெரியுதா? ஆமா. ஒரு பக்கம் ஏன் ட்ரோல் பண்றாங்கன்னா, அது ஒரு பக்கம் பாடினது, இன்னொரு பக்கம் சித்தார்த் கொஞ்சம் ஓவராவே பண்ணாரு. அவர் இன்டர்வியூல கொஞ்சம் ஓவராவே பிஹேவ் பண்ணாரு. பிஹேவ் பண்றத பார்த்தாலே இந்த பரிதாபம் சொல்லல, அது எப்படி ஒருத்தனை சும்மா பார்த்தா அடிக்கணும் தோணும், அந்த மாதிரிதான். எவ்வளவோ ஒரு மரியாதை. அந்த ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அவரை வந்து நம்ம ஒரு காமெடி கேரக்டராவோ இல்ல காமெடி வைஸாவோ அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட கமலாவே அவர் தெரிய மாட்டாரு. கமல் வந்து அந்த சந்துரு கேரக்டரா தான் கமலாவே தெரியும். இந்தியன் தாத்தா அவர் தனியா தெரிவாரு. அதாவது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரியாதையா இருக்கும். அந்த அந்த பிளாஷ்பேக்லாம் காட்டுவாங்களே, அப்பவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். இவர் மேலேயே கொஞ்சம் பயங்கர மரியாதை வரும் அந்த படத்துலயே. அந்த இதெல்லாம் இந்த படம் உடைச்சிருச்சு எல்லாத்தையும். அதான் டேமேஜ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் படத்தையே ஏன்டா எடுத்தன்னு மாதிரி பண்ணிருச்சு. ஏன்டா பண்றீங்க? நீ எத்தனை பேர் இந்த வீடியோவை போட்டு ஓட்ட போறீங்களோ? நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.